Hello foodies, welcome to Untitled Foodie. நான் இன்னைக்கு வந்திருக்கிறது everyone's favorite potato fry ரெசிபியோட. Untitled Foodie நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இப்போது நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம் வாங்க. நான் இங்கே ஒரு 4லேருந்து 5 பொட்டேட்டோவை ஸ்கின் பீல் பண்ணி க்யூப்ஸ் ஆக்கி தண்ணியில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 4லேருந்து 5 கார்லிக், ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து இந்த பொட்டேட்டோஸை மேரினேட் பண்ண போகிறோம். மேரினேஷனுக்காக நான் இங்கே ஒரு 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் ஃபுல்லாக காஷ்மீரி சில்லி பவுடர் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட், இதெல்லாம் உங்கள் குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அசஃபோட்டிடா, அதாவது பெருங்காயத்தூள். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர். நீங்கள் வேணும்னா நார்மல் சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு கலருக்காக காஷ்மீரி ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம இந்த கார்லிக்கையும் கறி லீவ்ஸையும் நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி தான் க்ரஷ் பண்ணுறேன். நீங்கள் வேணாலும் மிக்சியில் போட்டு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே இந்த கறி லீவ்ஸையும் போட்டு நான் க்ரஷ் பண்ணும்போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த கார்லிக் அண்ட் கறி லீவ்ஸ் க்ரஷ் பண்ணி கிடைக்கும்போது இப்போது இந்த மாதிரி ஒரு வடை சட்டியில் நான் கோகனட் ஆயில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒரு ஃப்ளேவருக்காக கோகனட் ஆயில் தான் ஆட் பண்ணுறேன். அது கூட நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற இந்த கார்லிக்கையும் இந்த கறி லீவ்ஸையும் போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சம் சால்ட்டு, இது ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீன்வைல் நம்ம இந்த பொட்டேட்டோஸையும் குக் பண்ணணும். அதுக்காக நான் இங்கே தனியாக இன்னொரு ஃப்ரைங் பேனில் கொஞ்சம் கோகனட் ஆயில் ஆட் பண்ணி, கடுகு ஆட் பண்ணி, கறிவேப்பிலையும் ஆட் பண்ணி நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பொட்டேட்டோஸையும் இதில் ஆட் பண்ணுறேன். இந்த பொட்டேட்டோஸ் வேகிறதுக்காக நம்ம கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றணும். அதனால மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வாட்டரையே நான் இதில் ஆட் பண்ணுறேன். எனக்கு வேறு தண்ணி தேவைப்படலை. இதிலேருந்தே தண்ணி நல்லா விட்டுருந்தனால நான் அந்த தண்ணியவே ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி குக் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றினீங்கன்னா குழஞ்சி போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கார்லிக்கும் ஆனியன்ஸும் இங்கே நல்லா ஃப்ரை ஆகி கிடச்சிருச்சு. நான் ஏன் வந்து இது தனியாக போடலை அப்படின்னா, அதில் போட்டால் இதோட ஷேப்பே தெரியாத மாதிரி ஆகிடும். அதனால் இதை நான் வந்து தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். இடையில நம்மளோட உருளைக்கிழங்கும் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த தண்ணியெல்லாம் வற்றிருச்சு அப்படின்னா அப்புறம் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போது தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வற்றிருச்சு, ஆனாலும் குக் ஆகணும். அதனால் நான் திருப்பி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு, தண்ணியெல்லாம் வற்றி நல்லா ஆயிடுச்சு. இப்போது நம்ம தனியாக வணக்கி வச்சுருக்கிற இந்த ஆனியன் அண்டு கார்லிக்கோட இந்த ஃப்ரையை இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இதை கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம அவ்வளோதாங்க, நம்மளோட பொட்டேட்டோ ஃப்ரை இங்கே ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான இந்த பொட்டேட்டோ ஃப்ரையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ விஜீஸ், இன்றைக்கி என்ன ஃபார் லஞ்ச்? இன்றைக்கி பொட்டேட்டோ ஃப்ரை ட்ரை பண்ணியிருக்கேன். அது எப்பவுமே வைக்கிறது தானே பொட்டேட்டோ ஃப்ரை, அதில் என்ன ஸ்பெஷலு? இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பார்க்குறியா? இந்த டேஸ்ட் பார்க்குறேன். ஓகே, எல்லாம் வந்திருக்கு. கொஞ்சம் இந்த வெங்காயத்தை எடுத்துக்கிறேன். பெப்பர் தூக்கில் இருக்கு. சூப்பர். தயிர் சாதம், சாம்பார் சாதம், அதுக்கப்புறம் ரச சாதம் இருந்தாலும் சூப்பராக இருக்கும். ஆவியில் போட்டு வேக வச்சா, தண்ணி ஊற்றி வேக வச்சியா? அந்த மேரினேட் பண்ண வாட்டர் மட்டும் ஆட் பண்ணேன். குட் குட், நல்லாயிருக்கு. காலியாக மாதிரி இருக்குது. நீ கொஞ்சம் எடுத்துக்கிட்டா டேஸ்ட் பார்த்தே தீர்றாது, எல்லாத்துக்கும் வேணும். ஹாய் வியூவர்ஸ், நல்லாயிருக்கு. நீங்களும் இந்த ரெசிபியை பார்த்து ட்ரை பண்ணிட்டு உங்கள் கமெண்ட்ஸை என்கிட்ட சொல்லுங்கள். தேங்க்யூ.